வசந்தபுரம் அப்படின்ற காட்டில் மீனுக்குருவி அதுக்குன்னு சொந்தமான ஒரு நிலத்தை வச்சிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மீனுக்குருவி தனியாக உட்காந்து இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தது. எனக்குன்னு ஒரு சொந்தமான வயல் இருக்கு. அந்த வயலில் ஏதாவது விவசாயம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்கு. பேசாமல் நான் ஏன் அதில் தக்காளி தோட்டம் வைக்கக்கூடாது? மீனக்குருவி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அதோடைய நண்பனான ராக்கி கிளி அந்த இடத்துக்கு வந்தது. மீனு, என்னாச்சு? தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருக்க போல. என்ன விஷயம்னு சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் இல்லையா? அது ஒன்றும் இல்லை மிட்டு, என் மனசில் திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு. ரொம்ப நாளாக என்னுடைய வயல் சும்மா தான் இருக்குது. ஏன் அதில் நான் தக்காளி விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் தனியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலை. மீனக்குருவியும் ராக்கி கிளியும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் புறாவும் ஜம்ஜமும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. மீனு, நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் எனக்கும் கேட்டுச்சு. நீ ஏன் தனியா விவசாயம் பண்ணணும்? நாங்க எல்லாரும் இருக்கோம் இல்லையா? நாங்க எல்லாருமா சேர்ந்து உனக்கு விவசாயம் செய்யறதுக்கு உதவி செய்யறோம். ஆமாம் மீனு, நாங்கள் எல்லாருமா உனக்கு உதவி செய்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வயலை பச்சை பசேல்னு விவசாயம் செய்யலாம். மீனுடைய நண்பர்கள் அவகிட்ட இந்த மாதிரி சொன்ன உடனே மீனு ரொம்ப சந்தோஷமாயிட்டா. நண்பர்களே, நீங்கள் எல்லாரும் எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி. வாங்க இப்போவே போய் நம்ம வேலை செய்ய தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த வயலை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. சோனா குருவி விதை வாங்கறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டியம்மா கிட்ட போய் இந்த மாதிரி உதவி கேட்டது. பாட்டியம்மா, என்னுடைய வயல் ரொம்ப நாட்களாக சும்மா இருக்குது. அந்த வயலில் இப்போ நான் தக்காளி தோட்டம் உருவாக்கலான்னு முயற்சி செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு எனக்கு சில தக்காளி விதைகள் தேவைப்படுது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தக்காளி விதைகளை கொடுத்து எனக்கு உதவி செய்றீங்களா? மீனு, நீ இந்த அளவுக்கு உழைக்கணும்னு முயற்சி செய்யறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமாக நான் என்கிட்ட இருக்கக்கூடிய தக்காளி விதைகளை உனக்கு கொடுத்து உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான பாட்டியும் மீனுக்குருவி கிட்ட அவங்க கிட்ட இருந்த தக்காளி விதைகளை கொடுத்தாங்க. மீனுக்குருவி அதை ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு போய் தன்னுடைய வயல்ல நட்டு வச்சது. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. மீனுக்குருவி அதோடைய வயலை ரொம்ப நல்லபடியா பராமரிச்சுக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நாட்கள்லயே அந்த தக்காளி விதைகள்ல இருந்து நிறைய தக்காளி செடிகள் முளைத்தது. மீனு, இங்க பாரு, நம்மளுடைய தக்காளி தோட்டத்துல நல்ல சிவப்பு நிறத்துல தக்காளி இருக்கு. இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனு. ஆமா ராக்கி, நீ சொன்ன மாதிரியே இந்த தக்காளிகள் எல்லாம் இப்போ விற்பனைக்கு தயாரா இருக்கு. நம்ம இப்போ இந்த தக்காளிகள் எல்லாம் பறிச்சு விற்கலாமா? இப்படி பேசிக்கிட்டு இவங்க எல்லாரும் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு இரவு நேரமும் வந்தது. அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற விதமா அவங்களுடைய தோட்டத்துக்கு ஒரு நரி வந்தது. ஆஹா, இந்த சிவப்பு நிற தக்காளிகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் உடனே இந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா தக்காளிகளையும் பறிச்சு எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி அங்க இருக்கக்கூடிய எல்லா தக்காளிகளையும் பறிச்சுட்டு போயிடுச்சு. இப்படியே அடுத்த நாள் காலையில விடிந்தது. மீனுக்குருவியும் அதோடைய நண்பர்களும் தக்காளி தோட்டத்துக்கு வந்து பார்த்து தக்காளி இல்லாததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஐயோ கடவுளே, என்னுடைய தக்காளி தோட்டத்தில் இருந்த தக்காளி எல்லாம் யாரு திருடிட்டு போனது? இவங்க எல்லாரும் இந்த மாதிரி அதிர்ச்சியில இருக்கும்போது மீனுக்குருவி அங்க இருக்கக்கூடிய நரியுடைய கால் தடத்தை பார்த்துடுச்சு. இந்த தக்காளிகளை யாரை திருடி இருப்பாங்கன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது அந்த மோசமான நரியுடைய வேலை தான். அந்த நரி இன்னைக்கு நைட்டும் திருடுறதுக்கு வரும். நம்ம எல்லாரும் இங்கேயே காவல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவு நேரத்தில் அவங்க எல்லாருமே அந்த தக்காளி தோட்டத்துக்கு காவல் இருந்தாங்க. இது தெரியாத அந்த நரி தக்காளிகளை திருடலான்னு அன்னைக்கு இரவும் வந்தது. ஏ திருட்டு நரி, நீ தானே எங்களுடைய தக்காளியை நேற்று இரவு வந்து திருடிட்டு போன? ஐயோ, என்ன பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே. என்ன பார்த்தா தக்காளி திருடுற மாதிரியா தெரியுது. நான்லாம் ஒன்றும் உங்களுடைய தக்காளியை திருடல. ஏய் குள்ள நரி, தேவையில்லாம எங்ககிட்ட பொய் சொல்லாத. நீ தானே நேற்று வந்து எங்க தக்காளி தோட்டத்தில் இருக்கக்கூடிய தக்காளிகளை எல்லாம் திருடிட்டு போன. இப்ப கையும் காலுமா மாட்டிக்கிட்டதுனால தப்பிச்சு போயிடலான்னு பொய் சொல்றியா?
இவங்க எல்லாரும் இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்ததுனால அந்த வயதான பாட்டியம்மாவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஏன் நரி, நீ எதுக்காக இவங்களுடைய உழைப்பை திருடுறதுக்கு வந்திருக்க? இந்த தக்காளி தோட்டத்தை உருவாக்குறதுக்கு இவங்க எல்லாரும் ரொம்ப கடினமாக அவங்களுடைய உழைப்பை போட்டிருக்காங்க. இப்படி அடுத்தவங்களுடைய உழைப்பை திருடுறது தப்பு தானே அப்படின்னு சொல்லி அந்த வயதான பாட்டி நரியுடைய தப்பை அதுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சாங்க. மீனு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு. தெரியாம உன்னுடைய தக்காளிகளை நான் தான் திருடிட்டேன். இனிமே உன்னுடைய தோட்டத்து பக்கமே நான் வரமாட்டேன். அந்த நரி இந்த மாதிரி மன்னிப்பு கேட்ட உடனே மீனுவும் அதோடைய நண்பர்களும் அதை மன்னிச்சு விட்டுட்டாங்க. அந்த நரியும் அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. மீனுக்குருவியும் அதோடைய நண்பர்களும் இப்படி அருமையா விவசாயம் பண்றத பார்த்துட்டு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்கள பாராட்ட ஆரம்பிச்சாங்க. மீனு, நம்மளுடைய தோட்டம் பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இப்ப எப்படி விவசாயம் பண்ணணும்ன்ற எல்லா நுணுக்கங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஏன் இன்னும் நிறைய தக்காளி தோட்டங்களை உருவாக்க கூடாது? ஆமா மீனு, ராக்கி சொல்றது சரிதான். நம்ம இன்னும் நம்மளுடைய விவசாயத்தை விரிவு செய்யணும். அப்போ நம்மளால நிறைய லாபத்தை ஈட்ட முடியும். இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத கேட்ட அந்த வயதான பாட்டியம்மா அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பேச தொடங்கினாங்க. பறவைகளே, நீங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டேன். நீங்க உங்களுடைய விவசாயத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? என்கிட்ட ரொம்ப நாட்களா ஒரு நிலம் சும்மா தான் இருக்கு. நீங்க அந்த நிலத்தை பயன்படுத்தி உங்களுடைய விவசாயத்தை விரிவுபடுத்திக்கோங்க. பாட்டியம்மா, உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பங்கை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த வயலை போய் பார்த்தாங்க. அந்த வயலை பார்த்துட்டு அது ரொம்ப வறண்டு போய் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஐயோ மீனு, இந்த நிலத்தை பாரு. இந்த நிலம் ரொம்பவே வறண்டு போயிருக்கு. இங்க ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கல. இங்க தண்ணி இல்லாம நம்மளால எந்த ஒரு விவசாயத்தையும் செய்யவே முடியாது. மீனுடைய நண்பர்கள் இந்த மாதிரி சொன்ன உடனே மீனு அதுக்கு என்ன செய்யலான்னு யோசிக்க ஆரம்பிச்சா. அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. நண்பர்களே, நீங்கள் ஒன்றும் இந்த நிலத்தை பார்த்து பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாட்களில் மழைக்காலம் தொடங்க போகுது. மழை வர ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம அதிலிருந்து நீரை சேமித்து நம்ம விவசாயத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி மீனுவும் அவளுடைய நண்பர்களும் மழைக்காலத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த நரி எப்படியாவது மீனுவை பழி வாங்கியே தீரணும்னு முடிவு செஞ்சது. அதனால அன்னைக்கு இரவு மீனுக்குருவியுடைய அந்த தக்காளி தோட்டத்துக்கு போய் அங்க பெரிய பெரிய குழிகளா தோண்டி வச்சது. இப்படியே அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. மீனுக்குருவியும் அதோடைய நண்பர்களும் தக்காளி தோட்டத்துக்கு வந்து பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஐயோ கடவுளே, எதுக்காக எங்களுக்கு மட்டும் தொடர்ந்து சோதனைகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த நிலத்துல யாரு இப்படி குழி தோண்டி வச்சுட்டு போனாங்கன்னே தெரியலையே. மீனு, இங்க பாரு. அந்த குள்ள நரி தான் இங்க வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய குழிகளை தோண்டி வச்சுட்டு போயிருக்கு. அதோடைய கால் தடம் தான் இந்த குழியில இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணி மழை வர மாதிரி இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சு அந்த குழியை மூடினாங்க. இப்படியே கொஞ்ச நேரத்துல மேகங்கள் கருக்க ஆரம்பிச்சது. மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. நண்பர்களே, கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி நம்மளுடைய எதிர்பார்ப்பான மழை இன்னைக்கு வந்துடுச்சு. இனிமேல் நமக்கு தேவையான தண்ணீரை சேகரித்து நம்மளுடைய விவசாயத்தை விரிவு செய்ய வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பறவைகளே, உங்களுடைய கடின உழைப்புக்கு அந்த கடவுளே ஆசீர்வாதம் செஞ்சிருக்காரு. அதனால தான் இப்போ உங்களுக்கு மழை பெஞ்சு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வயதான பாட்டி மீனுக்குருவிக்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இது அந்த நரி ஒட்டு கேட்டது. தான் செஞ்சது தவறு அப்படின்றத அந்த நரி புரிஞ்சுக்கிட்டு மீனுக்குருவிக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தது. மீனு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு. அன்னைக்கு உன்னுடைய தோட்டத்துல இருந்து தக்காளியை திருடி முதல் தப்ப செஞ்சேன். இன்னைக்கு உன்னை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக பெரிய பெரிய குழிகளை தோண்டி ரெண்டாவது தப்பு செஞ்சுட்டேன். இனிமே எந்த ஒரு தப்பையும் நான் என் வாழ்நாளில் செய்யவே மாட்டேன். மீனு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி அதோடைய தவறு என்ன அப்படின்றத உணர்ந்துருச்சு. மீனுக்குருவியும் அதோடைய நண்பர்களும் தொடர்ந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
ஹை நண்பர்களே, இந்த கதை மூலியமா நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் யாருக்கும் உதவி செய்ய முடியலனாக்க கூட பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வசந்தபுரம் அப்படின்ற காட்டில் ஒரு நாள் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்போது மீனுவும் அதோடைய குழந்தைகளும் கூட்டில் ரொம்ப பயத்தோடு உக்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ மீனுவுடைய குழந்தை குக்குவும் ரோஸையும் பசிக்குதுன்னு ரொம்ப அழுக ஆரம்பிச்சாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. என்னால் பசியை பொறுத்துக்கவே முடியலம்மா. சாப்பிட ஏதாவது எனக்கு இப்போ உடனடியாக உணவு வேணும்மா. அம்மா, எனக்கும் ரொம்ப பசியா இருக்குமா. சாப்பிடலைன்னா மயக்கம் வந்துருமோன்னு பயமா இருக்குமா. எனக்கும் இப்ப சாப்பாடு வேணும்மா. மீனுடைய குழந்தைகள் அவகிட்ட இந்த மாதிரி பசிக்குதுன்னு கேட்ட உடனே மீனும் மனசு தாங்காம அழுக ஆரம்பிச்சிட்டான். அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு அவங்க குழந்தைகளுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சான். குழந்தைகளா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நீங்கள் பசின்னு கேட்டு உங்களுக்கு உணவு கொடுக்க முடியாத நிலமையில நான் இருக்கேன். காட்டில் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால தான் நான் உணவு தேட வெளியில் போகவே இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நான் இப்போ உங்களுக்காக வெளியில் போய் உணவு தேடி எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் கூட்டில் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனும் அவளுடைய குழந்தைகளை கூட்டில் தனியாக விட்டுட்டு உணவு இருக்கானிட்டு பக்கத்து வீட்டு நண்பர் புறா கிட்ட கேட்கலான்னு அவங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சது. மீனு, இவ்வளவு அடமலையில என் வீட்டுக்கு வெளியில என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ராயண்ணா, என்னுடைய குழந்தைங்க ரொம்ப பசியில் தவச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மழையில் என்னால் வெளியில் எங்கேயும் உணவு தேட போக முடியலை. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் ஏதாவது கொஞ்சம் உணவு இருந்தால் என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து உதவுறீங்களா? மீனு, உன்கிட்ட இப்போ உணவு கொடுத்து என்னால உதவ முடியாது. நானே இந்த கனமழையில வீட்டை விட்டு வெளியில போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் வேணும்னா ஒன்று பண்றேன். என் வீட்டில் எனக்கு சொந்தமான நிறைய சோளங்கள் இருக்கு. அதை நான் உனக்கு கொடுக்கறேன். நீ அதை விற்று பணத்தை என்கிட்ட கொடு. அதில் உனக்கு கொஞ்சம் நான் பணம் கொடுக்கறேன். அதை வச்சு நீ உணவு வாங்கிக்கோ. ராயண்ணா, என்னுடைய குழந்தைகளுக்காக நான் இந்த மலையில் எந்த வேலை வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். நீங்கள் என்கிட்ட அதை கொடுங்க. சரி மீனு, நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால உனக்கு உதவி செய்யறதுக்காக நான் சோளத்தை விற்க கொடுக்கறேன். அது கூடயே கொடையும் கொடுக்கறேன். அதை நீ எப்படியாவது விற்று பணமாக்கிட்டு வா. அப்போதான் உன்னுடைய குழந்தைகள் வயிறு நிறையும். சரி ராயண்ணா, நீங்கள் கொடுங்க. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த சோளங்களை விற்று பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனும் அந்த சோளங்களை ஒரு வண்டியில் வச்சுக்கிட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு காட்டில் இந்த மாதிரி விற்க ஆரம்பிச்சா. சோளம் வாங்கிக்கோங்கம்மா, சோளம் வாங்கிக்கோங்கம்மா, சோளம். மழையில் சூடாக சாப்பிட்றதுக்கு சுவையான சோளம் விற்கிறம்மா, வந்து சோளம் வாங்கிக்கோங்க. மீனக்குருவி இந்த மாதிரி சத்தம் போட்டு சோளம் விற்கிறத கோரிக்காகம் பார்த்துக்கிட்டு காலுக்காகத்துக்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லுச்சு. காலுஜி, வெளியில மீனுக்குருவி சோளம் வித்துட்டு இருக்கு. மழைக்கு இதமா சூடா அந்த சோளம் சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும் காலுஜி. நான் இப்போ உடனே போய் மீனுக்கிட்ட இருந்து சோளம் வாங்கிட்டு வர போறேன். சரிதான் கோரி, நீ சொல்லும் போதே எனக்கும் வாயில எச்சி ஊறுது. அப்படியே எனக்கும் ஒரு சோளம் சேர்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்காக உடனடியாக ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு சோளம் வாங்கிறதுக்காக மீனுக்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சது. மீனு, எதுக்காக இவ்வளவு கொட்டுற மலையில் வந்து சோளம் வித்துட்டு இருக்க? மழை நிச்சதுக்கு அப்புறமா வந்து வியாபாரம் பண்ணலாம் இல்லையா? கோரியக்கா, என்னுடைய குழந்தைங்க வீட்டில் ரொம்ப பசியோடு இருக்காங்க. நான் இந்த சோளத்தை மலையில் விற்றுட்டு போனாதான் அதிலிருந்து வர பணத்தை வச்சு என் குழந்தைங்க வயிற்ற நிரப்ப முடியும். ஓ, அப்படியா? சரி மீனு, இந்த சோளம் சாப்பிட ருசியாக இருக்குமா? ஆமாம் கோரியக்கா, இந்த சோளம் சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மலையில் நீங்கள் இந்த சோளத்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இதோடைய ருசியை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அப்படியா? அப்படின்னா சரி மீனு, அப்போ எனக்கு 2 சோளம் கொடு. ஒன்று எனக்கு, இன்னொன்று என்னுடைய கணவர் காலுஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனும் அந்த சோளத்தை கோரிக்காகத்துக்கு வித்தது. அதுக்கப்புறமா அந்த காட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பறவைகளும் வரிசையாக வந்து மீனுக்கிட்ட சோளத்தை வாங்கிட்டு போனாங்க.
கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ மழை பெஞ்சும் என்னுடைய சோளம் எல்லாத்தையும் நீ விற்று கொடுத்துட்ட. நான் உடனடியாக இந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் புறா கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனு சோளம் வித்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ராய்புறாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போச்சு. ராயண்ணா, இந்தாங்க சோளம் வித்த பணம் இதில் இருக்கு. எல்லா சோளத்தையும் நான் விற்று முடிச்சிட்டேன். சபாஷ் மீனு சபாஷ். இவ்வளவு கொட்டுற மழையிலையும் நீ குறைஞ்ச நேரத்துக்குள்ள எல்லா சோளத்தையும் வித்து முடிச்சிட்ட. இந்தா உனக்கான பணம். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உன் குழந்தைங்களுக்கு தேவையான உணவை வாங்கி கொடு. ரொம்பவே நன்றி ராயண்ணா. நீங்கள் மட்டும் சோளம் கொடுத்து விற்க சொல்லலை அப்படின்னா இன்னைக்கு நானும் என்னுடைய குழந்தைகளும் பசியில் இறந்து கூட போயிருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க குழந்தைகளுக்கு தேவையான கொஞ்சம் உணவையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போனா. அப்படின்னு சொல்லிட்டு மீனும் அவளுடைய வீட்டுக்கு போய் பார்த்தப்போ பெய்த அடமழையால் அவளுடைய வீடு உடைஞ்சே போயிடுச்சு. இதை பார்த்த மீனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அம்மா அம்மா, நிறைய காத்தடிச்சதுனால நம்மளுடைய வீடு உடஞ்சி போயிடுச்சுமா. நாங்கள் ரொம்ப நேரமாக இப்படி மழையில தான் நனைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வீடு இல்லையே, நம்ம இப்போ எங்கம்மா போகிறது? ஆமா அம்மா, நாங்க ரொம்ப நேரமா மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப குளிருதுமா. என்னால குளிர பொறுத்துக்கவே முடியல. பசங்களா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. நிச்சயமாக அம்மா வேறு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சு பார்க்குறேன். அம்மா, இந்த வீடு இடிஞ்சு விழுந்ததால் உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? இல்லைம்மா, நாங்கள் 2 பேரும் வீடு இடிகிற மாதிரி இருக்கும் போதே வெளியில் வந்துட்டோம். அதனால எங்களுக்கு அடிபடலம்மா. சரி பசங்களா, உங்களுக்கு அடிபடாத வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அந்த பெரிய மலைக்கிளையில் போய் மலைக்கு ஓரமாக ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்கலாம். ஏதாவது பறவைகள் வந்தால் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ஒரு மரக்கிளையில் போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பக்கமாக எந்த ஒரு பறவைகளுமே வரலை. ரொம்ப நேரம் கழிச்சு அங்கே இருக்கக்கூடிய நதியிலிருந்து ஒரு தேவதை வெளியில் வந்தாங்க. பறவையே, எதுக்காக உன்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி மலையில உட்காந்துட்டு இருக்க? வீட்டில் போய் இருக்கலாம் இல்லையா? தேவதையே, எனக்குன்னு ஒரு வீடு இருந்தது. அந்த வீடு இப்போ பெய்த மழையால் உடஞ்சி போயிடுச்சு. வேற வழி இல்லாம தான் நான் என் குழந்தைகளை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி மரக்கிளையில உட்காந்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி பறவையே, நீ ஒன்றும் வருத்தப்படாத. என்கிட்ட இருக்கக்கூடிய மந்திர சக்தியை பயன்படுத்தி நிச்சயமாக நான் உனக்கு ஒரு வீடு கொடுக்குறேன். அந்த வீட்டில் நீயும் உன்னுடைய குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை மீனுக்குருவிக்காகவும் அதனுடைய குழந்தைகளுக்காகவும் அதனுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி ஒரு சோள வீட்டை வர வச்சு கொடுத்தது. தேவதையே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய உதவியால் நானும் என் குழந்தைகளும் மழையில் நனையாமல் இந்த வீட்டில் ரொம்ப பாதுகாப்பாக இருப்போம். பறவையே, இனிமே நீ தைரியமா இருக்கணும். நீயும் உன்னுடைய குழந்தைகளும் இந்த வீட்டில் போய் சந்தோஷமா இருங்க. சரி, நான் இப்போ இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. மீனுக்குருவியும் அதனுடைய குழந்தைகளும் அந்த சோழ வீட்டில் ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ தொடங்கினாங்க. ஹை நண்பர்களே, இந்த கதை மூலியமா நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம துவண்டு போய் உட்காராம அந்த கஷ்டத்தோட போராடணும் அப்படின்னா நிச்சயமா அதிலிருந்து நம்ம வெளியில வந்துடலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.